எக்ஸாம்பிள் 3.16ல ஃபஸ்ட்டு சம்மு இதை பார்த்துட்டு ரூட்னு நினச்சிக்காதீங்க, டிவிஷன் இது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 14 x பவர் 4 டிவைடட் பை ஒய் டிவைடட் 7x பை 3y பவர் 4. இல்லையா? இந்த மாதிரி டிவிஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இதை இன்வர்ஸாக மாற்றிட்டா இது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம்? 14 x பவர் 4 டிவைடட் பை ஒய் இன்ட்டு இதை இன்வர்ஸாக மாற்றணும் இல்லையா, 3y பவர் 4 டிவைடட் பை என்னது பாரு 7x. இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? 14 இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது இல்லையா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு இன்ட்டு 3y பவர் 4 இல்லையா, 3 இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய்ஏ டிவைடட் இது 7x இது ஒய். இல்லையா? டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸு இந்த ஒய்யை கேன்சல் பண்ணிக்கலாம். 7 இங்கே 1 இங்கே 2 டைம்ஸ். அது மொத்தம் எவ்வளோ இருக்குது? 2 × 3 6. எக்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3. எக்ஸ் பவர் 3. ஒய் எத்தனை இருக்குது? 1 2 3. ஒய் பவர் 3. செகண்ட் சம்மு. இப்போது இதையும் அதே மாதிரி தான். இதை எப்படி பிரித்து எழுதலாம்? இது 4 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4. எக்ஸ் ப்ளஸ் 4 இந்த டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனில் மாத்திரம் என்ன பண்ணுவோம், இதை இன்வர்ஸாக எழுதணும் இல்லையா? அப்போது இன்ட்டு எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தானே இது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம் இல்லையா? அப்போது அதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. ஓ, இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேங்களா? அடுத்து இந்த சம்மு இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4ஐயும் தனித்தனியாக எழுதிக்கலாம். 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. இது 8x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 3. இது 3x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. இது 3x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 4. ஓகேங்களா? முதல்ல இதெல்லாம் ஃபேக்டர்ஸாக மாற்றணும் இல்லையா? இதெல்லாமே வந்து பாலினாமியல் மாதிரி இருக்குது, எக்ஸ்பிரஷனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே ஃபேக்டர்ஸாக மாற்றினா தான் நம்ம இதை மைனஸ் பண்ண முடியும் இல்லையா? இல்லைனா இதை டேரெக்டாக மைனஸ் பண்ணுறது முடியவே முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஃபேக்டர்ஸாக மாற்றிக்கலாம். இதை ஃபேக்டர்ஸாக மாற்றினா அப்படின்னு தெரியும் இல்லையா? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஒரு டேர்மில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு நம்பர் வருதுன்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்பர் என்ன வருது? மைனஸ் 48. அப்புறம் மைனஸ் 2 ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும் இல்லையா? மைனஸ் 48. இங்கே நம்பர் வரலன்னா தேவையில்லை இல்லையா? இதை டேரெக்டாகவே எழுதிக்கலாம். இங்கே நம்பர் வருதுனால அந்த நம்பரை இங்கே ப்ராடக்ட் ஆகிடணும். மைனஸ் 2. அப்போ என்ன பண்ணலாம், 6 × 8 இல்லையா? 8 மைனஸ் 1 இல்லையா? ப்ளஸ் மைனஸ். அப்போது 6 × 8 48 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 2. இங்கே 16 வருது இல்லையா? அது 16 டிவைட் பண்ணிங்க. அப்போனா என்ன வரும்? இது 2, இது 3, 8. ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 3/8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/2 இல்லையா? கீழே தான் 2 இருக்குது. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண எப்படி பண்ணலாம்? 8x ப்ளஸ் 3. இது 2x மைனஸ் 1. இது முடிஞ்சிச்சு. அடுத்து இதே முன்னாடி டேர்மில் நம்பர் வருதில்ல ஃபஸ்ட் டேர்மில், அப்போது 8 × 3 24 11. இப்போ எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணது 11 வரும் பாருங்கள். 3 4s are 8 இல்லையா? 3 8s are 24. 3 8s are 24. ஓகேவா?
ஆமாம், ஆட் பண்ணால் 11, மல்டிப்ளை பண்ணால் 24. இந்த ஃபஸ்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அதை டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் கேன்சல் பண்ணால் 1. அப்போ இது என்னவா மாறும் ஃபேக்டர்ஸு? எக்ஸ் ப்ளஸ் 3/8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. சிம்பிளிஃபை பண்ணோம் இல்லையா, அப்போ 8x ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து இதுலேயும் ஃபஸ்ட்டு டேர்மில் நம்பர் வருது, அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கணும் இல்லையா. 3 இன்ட்டு -1 -3, இது -2. இப்போது 1 இன்ட்டு -3 -3 இருக்கு இல்லையா, அப்போ 3 டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் -1. இதை ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1/3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. சிம்பிளிஃபை பண்ணால் 3x ப்ளஸ் 1, இது எக்ஸ் மைனஸ் 1. இது 3 இன்ட்டு 4 12 இல்லையா, மைனஸ் இருக்குது, -12, இது -11. இப்போ 1 இன்ட்டு 12, 1 இன்ட்டு -12, 3 டிவைட் பண்ணோம் இல்லையா. 3 டிவைட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1/3, இதை கேன்சல் பண்ணால் 4 இல்லையா, எக்ஸ் மைனஸ் 4. சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸு என்ன பண்ணலாம், 3x ப்ளஸ் 1 இல்லையா, 3x ப்ளஸ் 1, இது எக்ஸ் மைனஸ் 4. இப்போ எல்லாத்தையும் ஃபேக்டர்ஸாக மாற்றியாச்சு. நம்ம திரும்ப அந்த ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். இங்கே பாருங்கள், இது டிவிஷனில் இருக்குது இல்லையா, அப்போ இது இன்வர்ஸாக மாற்றி எழுதுனா அது என்ன வேறு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ நான் அதான் பண்ண போகிறேன். எப்படி அதெல்லாம் பாருங்கள். 16x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 டிவைடட் பை 3x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணி அதை இன்வர்ஸாக மாற்றணும் இல்லையா. அப்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 4 டிவைடட் பை 8x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 3. அந்த ஃபேக்டர்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கலாம். எழுதுனா வரும் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஃபேக்டர்ஸ் இது 8x ப்ளஸ் 3 டிவைடட் பை இது இன்ட்டு 2x மைனஸ் 1. அப்புறம் இந்த டேர்முக்கு ஃபேக்டர்ஸு இங்கே இருக்குது இல்லையா, இங்கே இருக்குது. அப்போது 3x ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இந்த ஃபேக்டர்ஸ் இதுக்கு இங்கே இருக்குது இல்லையா, 3x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை இதோட ஃபேக்டர்ஸு இங்கே இருக்குது 8x ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 1. இதெல்லாம் கேன்சல் பண்ணான்னு பாருங்கள். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான் இல்லையா. அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், 2x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 என்னவா மாறும் தெரியல நமக்கு. என்னவா மாறும்? ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் மாற போகிறதில்ல, ஸ்கொயர் அதனால தான் நான் போடல. ஓகேங்களா, இது ஸ்கொயர் போட்டாலும் தப்பு இல்லை. அப்புறம் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ண என்ன வரும்? 2 இன்ட்டு எக்ஸு 2x இன்ட்டு எக்ஸு 2x ஸ்கொயரு 2 இன்ட்டு 4 8 மைனஸ் 8x அப்புறம் மைனஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. அப்போ இது என்ன ஆகிடும்? 2x ஸ்கொயர், இது ரெண்டு மைனஸ் இல்லையா, அப்போ 9x ஆகிடும். மைனஸ் 9x ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.